வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சியை போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களில் பராபவ ஆண்டு. அதில் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது, நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 ஆகிய பாதங்கள், சித்திரை 1, 2 ஆகிய பாதங்கள் இதில் உள்ளது. இந்த ஆண்டு இவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி செவ்வாயுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் எதையும் யோசித்து செயல்பட வைக்கும் ஆண்டாக அமையும். குறிப்பாக சிலருக்கு கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிய வாய்ப்பு இருக்கலாம். அதனால் தேவையில்லாமல் அனாவசியமாக பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் வேலையை விட வேண்டாம். இது உங்களுக்கு கண்டகச்சனீஸ்வரர் காலம் என்பதால் திருமணத்தில் தடை தாமதம் ஏற்படலாம். சனி சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் வேலையில் அஜாக்கிரதை இனி கூடாது. இதுவரை இருந்தது போல இனி இருக்காது. அலுவலகத்தில் மேலதிகாரியை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்குள் 3வது நபரால் பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு பராபவ ஆண்டு கிரக பயிற்சி பலன்கள் எப்படின்னு பார்த்தா, இந்த ஆண்டு குரு, ராகு, கேது என முக்கியமான 3 கிரகங்களின் பயிற்சிகள் ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு எதையும் சாதிக்கும் தைரியம் உண்டாகும். சனீஸ்வரரால் ஏற்படும் பிரச்சனைகளை குரு தாங்கி பிடிப்பார். ஒரு பக்கம் கடன் ஏற்பட்டாலும் மறுபக்கம் பணம் வந்து சேரும். மே மாதத்திற்கு பின் நல்ல வேலை அமையும். பணப்பிரச்சனை தீரும். இதுவரை குடும்பத்தில் உங்களை மதிக்காதவர்கள் கூட இனி உங்களுக்கு முன்னேற்றத்தை கண்டு வியந்து உங்களோடு இணங்கி செல்வார்கள். உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றலாக வெளியூரில் செட்டில் ஆவீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் வீரமும் விவேகமும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் எது வந்தாலும் அதை சந்தித்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகிறார். இதனால் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். சமயங்களில் வேலை அலைச்சல்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. அதே சமயத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருவதால் மனம் ஆன்மீகத்தை நாடி செல்லும். சிலருக்கு சிதர்கள் தொடர்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேய்பிறை அஷ்டமி என்று பூசணிக்காய் தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபட்டால் தீராத நோய், எதிரி தொல்லை, கடன் தொல்லை எல்லாம் தீரும். நம்மளுடைய யூடியூப் சேனலான ஜோதிடர் கருப்பையா யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் அடியவனிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் சலுகை கட்டணத்தில், அல்ல சித்தமருத்துவம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் ஜிபே நம்பர் ஒரே நம்பர் தான், நோட் பண்ணிக்கங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற எண் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.